வணக்கம். யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாதவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். முதல்ல ஈரானை தாக்க போகிறதா மிரட்டினார். சில நேரங்களில் சொன்னதை செய்வார், பல நேரங்களில் சொல்லாததையும் செய்வார். பிப்ரவரி 28 ஈரான் மீது போர் தொடுத்தார். இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு துணை போனது, உலக அமைதி பறிபோனது. ஈரானும் பதிலுக்கு தாக்குது. மத்திய கிழக்கின் பல இடங்கள் பற்றி எரிகின்றன. ஆயிரக்கணக்கானோர் மாண்டு போயிட்டாங்க, நிறைய பேருக்கு காயம். போர் நடக்கிறது மேற்காசியாவில் தான், ஆனாலும் ஒட்டுமொத்த உலகமும் பாதிக்கப்பட்டிருக்கு. அது பற்றியும் ஈரான் போரால் ஏற்பட்டிருக்கிற மற்ற வர்த்தக பாதிப்புகள் குறித்தும் பேச அரங்கத்திற்கு 2 பேர் வந்திருக்காங்க. அவங்கள பார்ப்போம். முதல்ல பொருளியல் வல்லுனர் ராமசாமி சொக்கலிங்கம், ஃபார்ட்டியஸ் ஆலோசனை நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர். ஆசியா, மத்திய கிழக்கு, ஐரோப்பான்னு பல வட்டாரங்களில் கிளைகளை தொடங்கி வர்த்தகம் செஞ்சுட்டு வர்றாரு. முக்கியமாக எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஆலோசனையும் வழங்குறாரு. இன்னொருவர் மகேஷ் சிவசாமி, டிரான்ஸ்வேர்ல்ட் குழுமம் சிங்கப்பூரின் நிறுவனர், தலைவர், கப்பல்களுக்கு சொந்தக்காரர். இவரின் நிறுவனங்கள் கடல் துறை, தளவாட சேவைகளில் ஈடுபட்டு வருகின்றன. கப்பல் போக்குவரத்து, வர்த்தகம் பற்றி நல்லா தெரிஞ்சவர். பல்வேறு அமைப்புகளில் ஆலோசகராகவும் இருக்கார். இருவருக்கும் வணக்கம். 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 ஈரான் போரால் எண்ணெய் விலை ஏறிக்கிட்டே இருக்கு. எண்ணெய் வர்த்தகம், போக்குவரத்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. திரு மகேஷ், உங்களுடைய நிறுவனத்தில் கப்பல் போக்குவரத்து, கப்பல் வர்த்தகம் இதெல்லாம் எப்படி இருக்குது? எங்கள் ஃப்ளீட்டில் ஒரு 2 கப்பல் மிடில் ஈஸ்ட் போயிட்டு வந்துட்டு இருந்தது. February 28 மேலே இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு டைம் கொடுத்துட்டாங்க. அண்ட் வித்தின் தட் டைம் தே செட் கவர் பண்ண மாட்டாங்க. கப்பல் அங்கே போகக்கூடிய வார் ஜோன்னால, வார் ரிஸ்க் ஏரியானால they were not willing to cover அந்த ஏரியா. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த 2 கப்பலும் we had to pull back from that service. இப்போது நாங்கள் மிடில் ஈஸ்ட்டுக்கு போகிறதில்ல. சரி, இதனால் வேறு ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா உங்களுக்கு? ஏன்னா இப்போ அந்த கப்பல்கள் போகாதனால நீங்கள் மற்ற கப்பல்களை வச்சு தான் நீங்கள் சமாளிக்கணும். நிலைமையை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க? நாங்கள் வெஸ்ட் கோஸ்ட் இந்தியா போகிறோம், பாகிஸ்தான் இது மாதிரிலாம் போகிறோம். அங்கேருந்து we are turning the ship around and coming back to the Southeast Asia region. இல்லாட்டா முன்னாடி மிடில் ஈஸ்ட் வரை போயிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ அது பண்ணுறதில்ல. எங்கள் கஸ்டமர்ஸ் அதே மாதிரி சொல்லி மனசிலாக்கி நாங்கள் இப்போ நவஷேவா, முந்த்ரா, கராச்சி இது மாதிரி அங்கே போயிட்டு அங்கேருந்து டேர்னிங் த ஷிப்ஸ் அரவுண்ட். கொலம்போ போயிட்டு சிங்கப்பூர் போர்ட்லாம் வரா மாதிரி. அதே மாதிரி எங்களோட கப்பல் எல்லாமே இந்த ரீஜனில் எம்ப்ளாய் பண்ணி வச்சுட்ருக்கோம். சரி, இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. இப்போது கப்பல் நடவடிக்கைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உணவுப் பொருள்கள் பாதிக்கும், அத்தியாவசிய பொருள்களை பாதிக்கும். இப்போ உங்களுக்கு இது எப்படி இருக்குது? இல்லை மற்ற பொருள்கள் இதனால் விலைகள்லாம் கூடியிருக்கா? உங்களுடைய மற்ற போக்குவரத்து கட்டணங்கள் அதெல்லாம் கூடியிருக்கா? போர்ட்டில் கன்ஜெஷன் கூடிகிட்ருக்கு. என்னக்கா நிறைய கப்பலால் இப்போது கப்பலுக்கு இப்போது மிடில் ஈஸ்ட் போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. இப்போது இந்த இந்த வார் ஆரம்பித்ததுலேருந்து போகக்கூடிய வாய்ப்பு இல்லாததுனால அந்த ஃபோர்ஸ் மேஜர் சொல்லிவிட்டு அந்தந்த போர்ட்டில் நிறைய கண்டெய்னர்ஸ், மிடில் ஈஸ்டர்ன் கண்டெய்னர்ஸ் போகக்கூடிய அண்ட் வரக்கூடிய உள்ள கண்டெய்னர்ஸ், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், அந்த கண்டெய்னர்ஸ் நிறைய இந்த மாதிரி போர்ட்ஸில் ட்ராப் பண்ணதுனால, டிரான்ஸ்ஷிப்மெண்ட் கண்டெய்னர்ஸ் அங்கே ட்ராப் பண்ணதுனால இப்போ நம்ம ஒரு நாள் ஆப்ரேஷன் இருக்குனாக்கா அங்கே வெயிட்டிங்கே இப்போ நிறைய நாள் ஆகிறது. அதுக்கு மேலே ஆப்ரேஷன், அப்புறம் தான் கப்பல் திரும்ப வர முடியாது. அதே மாதிரிலாம் நம்ம ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆயில் காஸ்ட்டும், எண்ணெயோட காஸ்ட்டும் இப்போ நிறைய ஏறிட்டே இருக்குது. சரி, இப்போ நீங்கள் இப்போ எண்ணெய் விலை ஏறிக்கிட்டே இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ எண்ணெய் விலை ஏறும்போது இப்போ மற்ற பொருள்களோட விலையும் ஏறும். முக்கியமாக என்ன மாதிரியான துறைகள் பாதிக்கப்படும்னு நினைக்கிறீங்க திரு சொக்கலிங்கம், சொல்லுங்களேன். ஓகே, இது எல்லா துறையுமே எண்ணெயை சார்ந்து தான் இருக்குது. ஒரு சாதாரணமாக ஒரு காய்கறி வாங்கணுன்னா கூட நம்ம கடைக்கு போகிறதுக்கு நமக்கு கார் தேவைப்படுது, அதுக்கு எண்ணெய் வேணும். அந்த காய்கறி நம்ம அந்த ஸ்டாலுக்கு வர்றதுக்கு டிரான்ஸ்போர்ட் தேவைப்படுது, அதுக்கும் எண்ணெய் வேணும். ஸோ ஒரு பேசிக்காக ஒரு கன்சியூமர் சொசைட்டியில் எண்ணெய் எல்லா இடத்துலையும் பயன்படுது. அது நம்ம ஆஃபீஸோ, ஏர்கானோ, இல்லை பெட்ரோல், டீசல் எங்கே இருந்தாலும் எண்ணெய் தேவை இருக்குது. ஸோ எல்லா விதமான ஒரு தொழில், வர்த்தகம்,
நம்ம யூஸ் பண்ணுற உபயோகப்படுத்துகிற பொருள்கள் எல்லாமே அந்த எண்ணெயின் மூலமாக தான் நம்ம அதை ரீச் பண்ண முடியுது நம்ம கை கிடைக்கிறதுக்கு. ஸோ அது வந்து கண்டிப்பாக எல்லாருடைய லைஃப்லேயும் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். என்ன மாதிரி இம்பேக்ட்னா விலைவாசிகள் உயரும். சரி, பொருளியல்ல இது எந்த அளவுக்கு தாக்கத்தை இல்லைன்னா பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இப்போ பொருளியல் நீங்கள் சொல்லும்போது அது வந்து எக்கானமின்னு வர்றபோது மேனுஃபேக்சரிங், கன்சம்ஷன், யூசேஜ் எல்லாமே சேர்ந்தே தான் இந்த பொருளியல்ன்ற வார்த்தைக்குள்ளே வருது. ஒரு பர்ச்சேசிங் பவர் குறையும், இன்ஃப்ளேஷன் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ரைஸ் ஏறுறதுனால அப்போ மக்களுடைய மணி பவர் அதில் பாதிக்கப்படுது. இந்த மாதிரி எக்கனாமிக்கல் சைக்கிள் இம்பேக்ட் அதில் வரும் பொருளியல்னு சொல்லும்போது. இப்போது இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் மத்திய வங்கிகள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கும்னு நினைக்கிறீங்க? மத்திய வங்கிகள் வந்து இது அன்எக்ஸ்பெக்டடாக வந்த ஒரு சிச்சுவேஷன். நார்மலாக ஒரு கண்ட்ரியில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏற்றுறதா இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ அதை அங்கே டிலே பண்ணுவாங்க. ஏன்னா இட் வில் கிரியேட் மோர் இம்பேக்ட் டு த சொசைட்டி. ஸோ தே வில் டிலே ரைசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். அதே மாதிரி சில சலுகைகள் கொடுக்கலாம், அவங்க வட்டி விகிதத்தை குறைக்கலாம், உற்பத்தியை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு வட்டியை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் அவங்க மத்திய வங்கியினுடைய கையில் இருக்குது. இந்த திரு மகேஷ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மத்திய வங்கிகள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எண்ணெயோட ப்ரைஸ் கூட இன்ஃப்ளேஷன் கூட்டிகிட்டு தான் இருக்க போகிறது. அப்படி வரும்போது ரிசர்வ் பேங்க் இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் அதே மாதிரி ரிக்வயர்ட் மேலே கொண்டு போகணுமா கீழே கொண்டு போகணுமா அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதெல்லாம் பார்த்து தான் பண்ணோம். ஸோ இந்த வார் எவ்வளவு நீட்டின்னு போகிறது அதே மாதிரி அதை பார்த்துட்டு அதே மாதிரி சென்ட்ரல் பேங்க்ஸ் அவங்க டிசிஷன் எடுப்பாங்க. இப்போ கச்சா எண்ணெயோட விலை உச்சம் தொட்டிருக்கு. இது இன்னும் எந்த அளவுக்கு கூடும்னு நினைக்கிறீங்க? 70% ஆயில் கன்சம்ஷன் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனில் தான் வருது, பாக்கி தான் அவுட் சைட் பிஸ்னஸஸில் வருது ஆக்சுவலி. ஸோ நான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லும்போது உங்களுக்கு ஷிப்பிங்கில் உங்களுக்கு பங்கர்ஸ் சொல்கிறாங்க, ஃப்ளைட்ஸில் உங்களுக்கு ஜெட் ஃபியூவல் சொல்கிறாங்க, அதே மாதிரி கேசலின், டீசல் எல்லாமே இந்த ஆயிலை பொறுத்து தான் இருக்குது. இப்போ வந்து 28ஆம் தேதி அன்றைக்கி இப்போ பங்கர்ஸ் எங்கள் கப்பலுக்கு வாங்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் வந்து ஒரு $400 per metric ton பங்கர்ஸ் இது மாதிரி இங்கே சிங்கப்பூர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு இருந்தோம். இந்த வார் ஆரம்பித்து ஒரு வித்தின் 2 weeks 10 நாள்லவே சொல்லலாம் உங்களுக்கு அது வந்து $1,200 போயிடுது. ஸோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் அதே மாதிரி ஆமாம் அதே மாதிரி நல்லா இன்க்ரீஸ் ஆகிடுது. அப்புறம் சர்டன் டைம்ஸ் கொஞ்சம் அந்த பாஸ் பண்ணும்போது அவங்க ஒரு 5 day பாஸ் இது மாதிரிலாம் வாரை ஸ்டாப் பண்ணி பாஸ் பண்ணும்போது அந்த மாதிரி உள்ள டைமில் ஒரு $200 குறையிறது. ஸோ குறையிறது கூடுறது அதே மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஃப்ரைடே அன்னைக்கு கூட இப்போ எங்களுக்கு வந்து ஒரு மாதத்தில் எங்களுக்கு எங்கள் கப்பலுக்கே ஒரு 12,000 to 15,000 மெட்ரிக் டன்ஸ் எல்லா மாதமும் தேவைப்படுறது எங்கள் கப்பலுக்கு மட்டுமே. ஸோ ஒரு மாதம் நாங்கள் அதே மாதிரி வாங்கி கன்சியூம் பண்ணுறோம் எங்கள் கப்பலுக்கு. உங்களுக்கு புரியும் எவ்வளோ தூரம் அந்த 28ஆம் தேதி ஃபெப்ரவரியும் இப்போ எவ்வளோ தூரம் ஜாஸ்தி ஆகிடுது. இப்போ நீங்கள் அது குறையும்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவீங்களா? அப்படி இல்லை. பட் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கெல்லாம் பண்ணுறதில்ல. பிகாஸ் எங்கள் பிஸ்னஸ் வந்து ஷிப்பிங். ஸோ இது வந்து எல்லா மாதம் ஃப்ளோ வித் த டைடு மாதிரி சொல்கிற மாதிரி நாங்கள் ஆன் அ ரெகுலர் பேஸஸ் தான் அது மாதிரி வாங்கிட்டுருக்கோம். ஸோ இது இந்த வார பொறுத்து தான் இருக்குது. இன்னும் அவர் என்ன சொல்லி அது எப்படி வர்றதா இந்த பாஸ் பண்ணுறாரா இல்லை 10 நாள் இருக்கிறாரா என்ன பார்த்துட்டு டிபெண்டிங் அப்பான் தட் அது மாதிரி ரேட்ஸ் ஆர் ஆல்சோ கோயிங் அப். ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சே ஆக்சுவலி. இப்போ சிங்கப்பூர் மாதிரியான ஆசிய நாடுகள் அதிகமாக எரிசக்தி எண்ணெய்க்கு வந்து மத்திய கிழக்கு தான் நம்பி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எண்ணெய் விலை எந்த அளவுக்கு உயரும்னு நினைக்கிறீங்க திரு சொக்கலிங்கம்? இப்போ வந்து 116 இருக்குது உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி. அது மேபி ஒரு 150 to 160 150 160 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 200 கூட அதை டச் பண்ணலாம். ஆனால் இது வந்து வார்னால் ஏற்பட்ட ஒரு விலை ஏற்றம் தானே ஒழிய இது ஓரளவுக்கு சீஸ்ஃபயர் வந்து வார் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா ஸ்டாக் நிறையா இருக்குது. அந்த டிரான்ஸ்போர்ட் அந்த ஹோமஸ் ஸ்ட்ரைட்ஸில் ஸ்டாப் ஆனதுனால எல்லாம் போகாமல் நிற்குது.
அதெல்லாம் கிளியர் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி மறுபடியும் அது 65-70 ரேஞ்சுக்கு இந்த இயர் எண்டு ஏர்லி 2027 65 to 70 ரேஞ்சுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. இது வந்து தற்காலிக விலையேற்றம் தான். ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி எல்லா நாடுகளுக்கும் எல்லா நிறுவனங்களுக்கும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதிலே நிறையா பேர் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அவங்களுடைய தொழில் வர்த்தகம் எல்லாமே பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து தற்காலிக ஏற்றம் தான் நான் சொல்ல முடியும். இப்போது சிங்கப்பூர் மாதிரியான நாடுகள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? சிங்கப்பூர் மாதிரியான நாடுகள் நம்ம நாட்டில் வந்து இப்போதைக்கு நம்ம எல்லாமே அரசாங்கம் எதையுமே வந்து முன்கூட்டியே ஆராய்ஞ்சு பிளான் பண்ணி தான் செய்வாங்க. எந்த ஒரு கிரைசிஸையும் சிங்கப்பூர் இது வரைக்கும் நல்லா வெற்றிகரமாக தான் சமாளித்து வந்திருக்குன்னு நம்ம சொல்லணும். இப்போ வந்து நம்ம ஒரு மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் வந்து எண்ணெயை மிச்சப்படுத்துறது ஒரு விதமான ஒரு டைரக்ட் செயல்னு வரும்போது சில நாடுகளில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற கான்செப்ட் டெவலப் ஆகுது. அப்போ வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் குறையும், ஆயில் குறையும், யூசேஜ் குறையும், போக்குவரத்து குறையும். இந்த மாதிரி சில அந்த கோவிட் டயத்தில் இருந்த மாதிரி அவ்வளோக்கு மோசம் இல்லை. பட் அதனுடைய சில நடவடிக்கைகள் கவர்மெண்ட் எதுவும் அனௌன்ஸ் பண்ணலை. பட் ஆனால் கம்பெனி சில பேர் அதை பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு விதத்தில் வந்து பொருளாதாரத்துக்கு அவங்க ஒரு உதவியாக இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம். உங்கள் கணிப்பில் போர் எப்போ முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போதைக்கு வந்து இது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான். பட் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ இன்றைக்கி லாஸ்ட் 2 days பார்த்திங்கன்னா ட்ரம்ப்புக்கு எதிராக நிறைய பேர் இப்போது ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறாங்க. வேர்ல்டு ஃபுல்லாக நடக்குது. அப்போ அதை என்னைக்கு அவருக்கே வந்து நமக்கு எதிர்ப்பு அதிகமாகுதுன்னு தோணுதோ அன்னைக்கு தான் இது வந்து ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஈரான் வந்து எந்த காலத்துலேயும் சரணடைய மாட்டாங்க. அவங்க வந்து 25 நாள் தாக்கு பிடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குன்னா இந்த 25 நாளைக்குள்ளே அவங்க என்னென்ன செஞ்சுருப்பாங்கன்னு நம்ம யோசிக்கணும். ஸோ எது வந்தாலும் நிற்கக்கூடிய தைரியம் இருக்கிறதுனால தான் அவங்க இவ்வளோ தூரம் நிற்கிறாங்க. ரெண்டாவது, இது வந்து இஸ்ரேலில் ஆரம்பித்து அமெரிக்கா அதனுடைய ஆதரவாக இருந்து நடந்து வந்தது தானே ஒழிய கடைசி அடிப்படை காரணம்னு பார்த்திங்கன்னா நியூக்ளியர் பிளான்ட் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து அவங்க வளர விடாமல் தடுக்கணுங்கிறக்காண்டி ஏற்பட்ட ஒரு வார் தான் இது சொல்கிறாங்க அடிப்படை காரணம். ஆனால் இது வந்து நீங்கள் உங்கள் டைரக்ட் கேள்வி வந்து எப்போ முடியும்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 daysக்குள்ளே இது முடிவுக்கு வரலைன்னா எல்லா நாட்டிலையும் ஆயில் ப்ரைஸ் அதிகமாயிரும். ஆயில் ப்ரைஸ் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் எல்லா கண்ட்ரிலையும் ரொம்ப பெருசாகிடும். எல்லா நாடும் சேர்ந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது ட்ரம்ப் ஒரு நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். திரு மகேஷ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? அவர் சொல்கிறது இட்ஸ் மோர்லெஸ் கரெக்ட். பிகாஸ் இது வந்து உங்களுக்கு அந்த இன்ஃப்ளேஷன் கூடிகிட்டே இருக்கும். கூடிகிட்டே இருக்கும். இப்போ அமெரிக்காவிலே பார்த்தாச்சுன்னா நிறைய ப்ரோட்டஸ்ட் நடக்கிறதுன்னு தான் இப்போ நிறைய இப்போ நான் கூட இப்போ லாஸ்ட் வீக் தான் அங்கேருந்து திரும்ப வந்தேன். ஆக்சுவலி அங்கெல்லாம் வந்து ப்ரைஸஸ் அந்த $1.50 per gallon இப்போ பெட்ரோல் ஸ்டேஷனுக்கெல்லாம் போயாச்சுன்னா அதே மாதிரி இருக்குன்னாக்கா நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து $5 per gallon வந்தாச்சு. சான் ஃப்ரான்சிஸ்கோலாம் போயாச்சுன்னாக்கா $8 பக்கம்லாம் வந்தாச்சு per gallon. அதே மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீசஸ் ஆகுது. அதை அப்போ அங்கே அதே மாதிரி அந்த நாட்டில் பார்த்தாச்சுனாக்கா உங்களுக்கு வந்து நிறைய ஊரில் அந்த மெயின்லி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுங்கிற உள்ள விஷயமே ரொம்ப கம்மி. இல்லைன்னா உங்களுக்கு கார் தான் யூஸ் பண்ணோம். உங்களுக்கு க்ரோசரி ஸ்டோர் போகணும், ஏதாவது வெஜிடபிள் வாங்கணும், ஏதாவது பண்ணோன்னா கார் எடுத்துகிட்டு 1/2 மணிக்கூர் போயிட்டு வாங்கிட்டு தான் வரணுமே தவிர எல்லாம் இப்படி தான் அங்கே இருக்கிற சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் அதிகமாக ஆக அங்கேயே அமெரிக்காக்குள்ளவே நிறைய அன்ஹாப்பினஸ் வந்துடும். திஸ் இஸ் பவுண்ட் டு ஹேப்பன் ரவுண்ட் த வேர்ல்டு. இப்போ ஏஷியாலலாம் ஆனால் நமக்கு எல்லாருமே இம்போர்ட்டில் தான் இருக்கும். சைனா, இந்தியா, பெரிய பெரிய கண்ட்ரீஸ் எல்லாம் இம்போர்ட். இதில் ஆயில் இம்போர்ட் இருந்தால் தான் அவளால் ப்ரோக்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் இதோடு எண்டு வர மாதிரி முடிய போகிறதோ அப்போ தான் இன்னும் பாக்கி எல்லாருக்கும் ஒரு இல்லாட்டனா இந்த இன்ஃப்ளேஷன் சொல்கிறது அடுத்தது ரிசெஷனுக்கு கூட போயிடலாம். அவ்வளோ தூரம் டில்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு சொல்கிற மாதிரி ஒரு 10 நாள்லேயோ இல்லை 2 வீக்ஸுக்குள்ளே ஏதாவது ஒரு சீஸ்ஃபயர் மாதிரியோ ஒரு எண்டு வந்ததுன்னா எல்லாருக்குமே நல்லது. இவ்வளவு நேரம் அரங்கத்திற்கு வந்து பல கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க, பல கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. ஈரான் போர் விரைவில் முடியணும்னு தான் உலகமே விரும்புது.
முக்கியமாக அதிபர் ட்ரம்ப்பும் அதைத்தான் விரும்புகிறாரு. ஈரானுடன் சமரச பேச்சு நடைபெறுதுன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இல்லைன்னு சொல்லுது ஈரான். போரை தொடங்கினது அமெரிக்கா தான், அதை எப்போ முடிச்சு வைக்கிறதுங்கிறத முடிவு செய்ய போகிறது நாங்கள் தான்னு ஈரான் சொல்லுது. எது எப்படியோ போர் எப்போ முடியும், அமைதி எப்போ திரும்பும்னு ஆவலோடு காத்திருக்க உலகம். மீண்டும் சந்திப்போம். விரைவில் இன்னொரு தலைப்பை பற்றி சிந்திப்போம். வணக்கம்.